அரசு ஊழியர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அளித்த பொங்கல் பரிசு. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அறிவிப்பு. போராட்டத்தை ரத்து செய்தது ஜாக்டோ ஜியோ. தமிழ்நாடு அரசின் பென்ஷன் TAPS திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். ரேஷன் அட்டைதாரர்களுக்கான பொங்கல் பரிசு பணம் முக்கிய தகவல் கசிந்தது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% பென்ஷன் கிடைக்கும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நீண்ட காலமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் புதிதாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS குறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது X தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு உண்மையாக இருக்கும் என மீண்டும் ஒரு முறை செய்து காட்டியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு மிக பெரும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசாக TAPS அறிவிப்பினை வெளியிட்டுள்ளோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அரசு அதிகாரிகள் வரவேற்பு அளித்துள்ளனர். அத்துடன் ஜாக்டோ ஜியோ அமைப்பு வரும் 6ஆம் தேதி முதல் நடத்த இருந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தையும் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. மேலும் தங்களது இதர கோரிக்கைகளையும் முதல்வர் நிறைவேற்றுவார் என நம்பிக்கை இருப்பதாக கூறிய அவர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு இனிப்பு ஊட்டி இந்த அறிவிப்பை கொண்டாடுகின்றனர். மாநில அரசு ஊழியர்கள் பெற்ற கடைசி மாத சம்பளத்தில் 50% பென்ஷன் கிடைக்கும். பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதிக்கு தேவையான கூடுதல் நிதியை தமிழ்நாடு அரசு ஏற்கும். 50% TAPS பென்ஷன் பெறுவோருக்கும் அரசு ஊழியர்களைப் போல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை DA உயர்வு. பென்ஷன்தாரர் இறந்துவிட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு 60% குடும்ப பென்ஷன். ஊழியர் படிக்கால இறக்க நேரிட்டால் ரூபாய் 25 லட்சம் மிகாமல் பணிக்கொடை ஆகிய முக்கிய அம்சங்கள் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகைக்கான எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. பொதுவாக பொங்கல் பரிசு பணம் ரேஷன் கடைகளில் தான் வழங்கப்படும். ஆனால் இந்த முறை வங்கிக் கணக்கில் செலுத்துவது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் பணத்தை கொண்டு செல்லும் போது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கவும் இந்த நடைமுறையை மேற்கொள்ளலாமா என பரிசீலித்து வருவதாக முக்கிய தகவல் கசிந்துள்ளது.